அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில்லுன்னு ஒரு காதல். அத்தியாயம் 33. விக்ரம் அவளுடன் காரில் ஏறி அமர்ந்தவன் நேரத்தை பார்த்து, ஓ காட், உன்னால தாண்டி இவ்வளோ லேட். இன்னைக்கு ஒரு நாளே எனக்கு கண்ணை கட்டுதே. ஏன், நான் என்ன செய்தேனா என தன் உதடு சுழிக்க அந்த நேரத்திலும் அவள் இதழ்களில் கவி எழுததான் தோன்றியது அவனுக்கு. இவ வேற நேரம் கால தெரியாம என முணங்கிக் கொண்டே சந்துருக்கு கால் செய்தான். அவன் பதற்றத்துடன் சந்துருவுக்கு பேச அவள் நிதானமாக அவனை பார்த்தாள். சந்துரு, இட்ஸ் எவ்ரி திங் ஓகே தர்? யா அண்ணா, நீங்கள் மட்டும்தான் வரலை? யா ஐம் ஆன் த வே. பிஎம் செக்யூரிட்டி எல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கோ. அருணை முன்னாடியே நிற்க வச்சுடு. மீடியா எல்லாரையும் தனியாக பார்க்குற மாதிரி ரெடி பண்ணிடு. சரி அண்ணா என கட் செய்தான். விக்ரம் பேசியபடி தமிழை பார்க்க அவளும் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். இந்த பார்வைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என அவளை பார்த்து, முன்னால தாண்டி லேட்டு பாரு, பிஎம் கூட வந்துடுவாரு போல என புலம்ப, அது யாரு பிஎம்? பிச்சுமணியா என தன் கண்களை உருட்டி கேட்க ரிலாக்ஸுக்காக தண்ணீர் குடித்து கொண்டிருந்தவன் புரை ஏறி, வாட், என்ன சொன்ன? பிச்சுமணியா? ஆமாம், இப்படி தான் நாங்கள் பேசிக்குவோம். எனக்கு டிஎம், கையலுக்கு கேவி, ஏன் உங்களுக்கு கூட தான் விபின்னு வச்சுருக்கோம். வாட், விபியா? ஆமாம், வெள்ளை பணியாரம். எனக்கு ஒரு அப்படின்னா? அது எங்கள் ஊரில் பண்ணுற பலகாரம். அது பலகாரமா? யூ மீன்? நோ மீன், இட்ஸ் பணியாரம். நீங்கள் நல்லா வெள்ளையாக புசு புசுன்னு இருக்கீங்கல்ல, அதான். இதே கருப்பாக இருந்தால் கருப்பு பணியாரமா? நோ, அதுக்கு பேர் கருப்பட்டி பணியாரம் என தமிழ் பேசிக்கொண்டே போக வெகு நாட்களுக்கு பின் அவளின் இந்த இயல்பான பேச்சை அவன் கேட்கிறான். ஏனோ அந்த சூழலை இழக்க அவன் விளையவில்லை. அவள் இதழோடு அவன் கண்கள் பேசும் அழகில் தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்தான். விக்ரமின் ஹோட்டலில் தங்கியிருந்த செல்லம்மாவுக்கு உடனே தமிழை காணும் ஆர்வம் தலை தூக்க பிரகாஷை ஒரு வழி செய்து கொண்டிருந்தார். தம்பி, தமிழுக்கு ஒரு ஃபோன் பண்ணியா? ஆச்சி, நேத்துலேருந்து எவ்வளோ தடவை தான் சொல்கிறது ஆச்சி, விக்ரம் சார் தமிழுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்களாம். அதான் நம்மளை பேச வேணான்னு சந்துரு அண்ணா சொன்னார். அது என்ன கிறகுமோ, எனக்கு என்னமோ அந்த பூனை கண்ணை மேலே ஒரே டவுட்டாக தாண்டா இருக்குது. அவதியாக கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன சர்ப்ரைஸோ என்னவோப்பா. அப்படி சொல்லுங்க ஆச்சி என கையில் அருகில் வந்தாள். என்ன நொப்படி சொல்லுங்க ஆச்சி என பிரகாஷ் அவளை சுவாரஸ்யமாய் பார்த்து கொண்டே கேட்க, பின்ன என்ன, அவளை பார்க்க வந்துட்டு அவளை பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாதுன்னா வேற என்ன பண்ணுறதா? என்ன பார்க்குறது என்றான் மெல்லிய குரலில். அதையெல்லாம் எப்பவோ பார்த்தாச்சு என்றாள் அதே மெல்லிய குரலில். அவள் குரல் பேதமே சொல்லியது அவள் மனதே. பிரகாஷின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிய கையலின் விழிகள் அவனை அழகாய் உள்வாங்கிக் கொண்டது. இங்கே வெங்கடேஷும் டிவியிலே பார்வை பதிந்திருந்தது. அதனை பார்த்து கொண்டே அவர் அருகில் வந்து அமர்ந்தார் சண்முகம். என்னாச்சு மச்சான் என சண்முகம் கேட்க, அவர் டிவியை காண்பித்து, காலையிலேருந்து இந்த ஹோட்டலில் தான் விடாமல் காண்பிக்கிறாங்க. யார் யாரோ வராங்க போகிறாங்கன்னு வேற சொல்கிறாங்க. சரி, அதுக்கு என்ன? என்ன மாப்பிள்ள நீங்கள், இது மாதிரி இடத்துல நம்ம மட்டும் ஏதோ வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வாழ்க்கை நடைமுறையில் தமிழ் எவ்வளவு தூரம் சமாளிப்பா தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவள் கல்யாண வாழ்க்கையில் ரொம்ப அவசரப்பட்டுட்டோமோ என வருந்த, அட விடியா, எல்லாம் போக போக சரியாயிடும். நம்மளா போனோம், அந்த பையன் தானே நம்ம புள்ள வேணும்னு வந்தாக. அப்படியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அவளை விட்டுட மாட்டாங்க என கூறும்போதே அருண் அருகில் வந்து கொண்டிருந்தான். சார், இனி கெஸ்ட் எல்லாம் வந்துடுவாங்க, வாங்க போகலாம் என அழைத்து செல்ல சந்திரவும் அவர்கள் அருகில் வந்து, அண்ணாவே உங்களை அழைச்சிட்டு போக வரணும்னு தான் நினச்சாங்க, பட் என கூறி முடிக்கவில்லை. செல்லம்மா உடனே, உங்கள் சாரு கொஞ்சம் பசி அதானே? பாட்டியும் அது பசி இல்லை என அருண் கூற, நான் உன்னதாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன் என கூற அருண் சுற்றும் முற்றும் பார்த்தான். அவனுக்கு கீழ்ப்பணி புரியும் காட்ஸ் அனைவரும் அவனை பார்க்க, ஆஹா, சிஐடி பாட்டி நம்மளை வச்சு செய்ய போகுதே என என சிரிக்க, எதுக்கு இப்படி சிரிக்கிற நீ? அந்த மொட்டை மாடியில் எட்டி எட்டி பார்த்த பாரு, அப்போவே உன்னை 2 போட்டிருந்தேனா, இப்போ இப்படி இங்கே வந்து உங்கள் சாருக்காக நின்று இருக்க வேணாம் ஆச்சி என பிரகாஷும், அம்மா என சாரதாவும், நான் ஒன்றும் சொல்லலை போதுமா என முன்னால் செல்ல பிரகாஷ் அருணிடம் வந்து, சாரி சார், தமிழை பார்க்கலன்னு ஒரு ஆதங்கத்தில் இப்படி பேசிட்டாங்க, தப்பாக நினைக்காதீங்க என கூற, அச்சோ பிரகாஷ், நோ இஷ்யூஸ், அவங்க எனக்கும் பாட்டி தான் என கூறி அவர்களுக்கு என கொடுக்கப்பட்ட இருக்கைக்கு அழைத்து வந்தான். என்னடா இது, சேருக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பின்னாடி ரிப்பனெல்லாம் கட்டியிருக்காங்க,
ஒருவேளை எந்திரிச்சு போயிடும்னு கட்டி போட்டிருக்காங்களோ என செல்லம்மா கேட்க, ஆச்சி இங்கெல்லாம் இப்படித்தான் என அருகில் இருக்கும் திரையை காண்பித்து, இனி நம்ம இதுலையும் பார்க்கலாம் என காட்ட அங்கிருந்த அனைவரும் அதனை ஆர்வமாய் பார்த்து கொண்டிருந்தனர். தமிழ் வெகு நேரம் பேசியபடி வந்து கொண்டிருந்தாள். விக்ரம் அவள் விழிகள் பேசும் மொழியை உள்வாங்கிக் கொண்டிருந்தான். அவள் பேச பேச விக்ரமிடம் சத்தமில்லாமல் போனது. தமிழ் அவனின் அமைதியில் திரும்பி பார்க்க அவன் இவளை பார்த்தபடி இருந்தான். என்னாச்சு என கேட்க விக்ரம் சிரித்து கொண்டே, ஹோட்டல் வந்துடுச்சு. ஓ என அவள் திரும்பி பார்த்தாள். ஆதி என பெயர் பலகை விளக்கில் பிரதிபலிக்க இவள் ஆர்வமாய் விக்ரமிடம், உங்க பேரு தான் போட்டிருக்கு? என தன் புருவத்தை உயர்த்தியவன் அவள் புறம் வந்து கதவை திறந்து அவளிடம் தன் கையை கொடுக்க அவள் வெளியில் வர முயற்சி செய்து முடியாமல் தட்டு தடுமாறி வந்து நின்றாள். இருவரையும் கேமரா தன் கண்களை சுமட்டி உள்வாங்கிக் கொண்டது. திடீரென எழுந்த ஒளி வெளிச்சத்தில் அவள் பயந்து விக்ரமின் பின்னால் வர விக்ரம் அவர்கள் அனைவரையும் பார்த்து, போதும் கைஸ், கண்டிப்பாக எங்கள் பிக்சர்ஸ் எல்லாருக்கும் வரும். ஆதி குரூப் அஃபிஷியல் பேஜ்லையும் இருக்கும். ஸோ என அவன் எப்போதும் போல தன் வேக நடையுடன் முன்னால் சென்றான். தமிழ் சற்று தடுமாறி பின்னால் வர அவள் அருகில் வந்தவன், என்னாச்சு என்றான். உங்களுக்கு என்ன? என்னால் நடக்கவே முடியல. போதா குறைக்கு இந்த கொடை போல இருக்க கவுன் வேற, என் கூட 100 பேர் இருக்கிற மாதிரி வெயிட்டா இருக்கு என உதடு பிதுக்க, இவளோட என அவளை தூக்கி கொண்டான். அனைத்து கேமராக்களும் அதனை படம் பிடிக்க, அச்சோ எல்லாரும் பார்க்குறாங்க. சோ என்றான் தன் ஆளுமையான குரலில். யாரு இவனை அடங்குவா என்பது போல பார்க்க, கண்டிப்பா மாட்டேன்டே என்றான் அவளுக்கு மட்டும் கேட்கும்படி. அவன் கைகளில் இருந்தபடி ஹோட்டலை பார்க்க அதன் பிரம்மாண்டம் அவளை மிரட்டு செய்ய கொஞ்சம் கலக்கமாய் உள்ளே நுழைந்தாள். பார்ட்டி ஹாலில் கையில் தமிழை ஏந்தியபடி உள்ளே நுழைந்தான் விக்ரம். எல்லாரும் எழுந்து நிற்க அவளுடன் மேடை ஏறினான் விக்ரம். செல்லம்மா பிரகாஷிடம், டே நான் அப்பவே சொன்னேன், இந்த பூனை கண்ணை ஏதோ என் பேத்திய பண்ணிட்டான் போலவே, அவளை காணோமே, யாரோ ஒரு கவுன் போட்ட பிள்ளையோட வந்திருக்கான், அதுவும் அவளை தூக்கிக்கிட்டு நான் அருமை பெருமையா வளர்த்தேனே என கண்ணீர் விட, ஐயோ ஆச்சி அது நம்ம தமிழ் தான். என்ன தமிழா என கண்கள் விரித்து அருகில் ஒளிபரப்பி கொண்டிருந்த திரையை பார்க்க அதில் தமிழ் முகம் நன்றாக தெரிந்தது. அட ஆமா, எதுக்கு இம்பிட்டு பவுடர் அடிச்சுக்கிட்டு இருக்கா என அவளிடம் செல்ல விழைய, ஆச்சி நில்லுங்க, பாருங்க பாதுகாப்புக்கு எத்தனை காட்ஸ்னு, யாரோ வரப்போறாங்க, நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இருங்க மெதுவா போவோம். திடீரென கூட்டத்தில் பரபரப்பு தொற்ற எல்லாரும் திரும்பி பார்த்தனர். PM வர அவரை பார்த்ததும் தமிழ் முதல் அவள் சொந்தங்கள் வரை அனைவரும் ஒருவித மிரட்சியோடு எழுந்தனர். வந்தவர் விக்ரமை கட்டி தழுவி பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசியது புரியாத போதும் அவரையே பார்த்து கொண்டிருந்தாள் தமிழ். வந்த சில நிமிடங்களில் அவர் சென்றுவிட அதன் பின் சினிமா பிரபலங்கள், அரசியல்வாதிகள் என அனைவரும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்த வண்ணம் இருந்தனர். ஏனோ அந்த சூழலில் தன்னை பொருத்தி பார்க்க முடியவில்லை அவளால். கண்கள் கரித்து கொண்டு வந்தது. முயன்று தன்னை சமப்படுத்தி கொண்டாள். அவளின் தவிப்பை உணர்ந்தவன் போல் அவளை திரும்பி பார்த்தவன் தன் மெல்லிய குரலில், டாக் சாக்லேட் என அழைக்க நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அங்க பார் பேபி என கூற அங்கே என்ன என்பதை போல் பார்க்க அவளின் மொத்த குடும்பமும் அங்கிருந்தனர். அவனை விட்டுவிட்டு அவர்களிடம் விரைந்தாள். இவளோட இதே வேலையா போச்சு, எப்போ பாரு என்னை மட்டும் டீல விட்டுட்டு போயிடுவா என சலித்து கொண்டவன் ஒரு பார்வை அவள் மீது வைத்து கொண்டே வந்திருந்தவர்களிடம் பேசி கொண்டிருந்தான். கீழே சென்றவள் அவள் அப்பத்தாவிடம் நெருங்கி கட்டிப்பிடிக்க, அடியே என்னடி ட்ரெஸ் இது, ஏதோ துணி கடையில் இருக்க பொம்மை மாதிரி என அவள் முகத்தை துடைத்தவர், பாரு எம்பட்டு பவுடர்னு என மீண்டும் துடைக்க, ஆச்சி இப்படி துடைக்காதீங்க, அப்புறம் மேக்கப் எல்லாம் போயிடும் என கயல் முன்னால் வர, கயலு என அவளையும் கட்டிக்கொள்ள கயலும் அவளை அணைத்து, நானும் ஏரோப்ளேன் தான் வந்தேன் புள்ள, உன் வெள்ளை பணியாரம் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருச்சுடி எனும் போதே தமிழ் கணவனை பார்த்தாள். அங்கிருந்த ஆண்களிலேயே அவன் மட்டும் கம்பீரமாய் இருக்க விழியெடுக்க முடியவில்லை அவளால். அவன் ஏதோ பேசி சிரித்து கொண்டே தமிழை பார்க்க அவள் அவனை விழுங்கி விடுவதை போல் பார்க்க, டார்க் சாக்லேட் என வாய் மட்டும் அசைத்து என்ன என்பதை போல் புருவம் உயர்த்த தமிழ் ஒன்றுமில்லை என தலையாட்ட அவன் கண் சுமட்டி திரும்பிக் கொண்டான். அவன் கண் சுமட்டலில் தடுமாறியவள், இந்த வெள்ளப்பணியாரம் பண்ற வேலை இருக்கே சற்று அவஸ்தையாய் திரும்பிக் கொண்டாள். கயல் உடனே, நாங்க எதுவும் பார்க்கல. ஏய் சுமாரு என பிரகாஷ் தமிழிடம் வந்தவன், குந்தானே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடே என தோளோடு அணைத்து கொள்ள,
உங்களுக்கு ஒழுங்கா ஊரு போய் சேரணும்னு ஆசை இல்லையா? அங்க பாருங்க என விக்ரமை காண்பிக்க அவன் அவர்களை பார்ப்பதும் பின் பேசுவதுமாய் இருந்தான். அடிப்பாவி என தமிழ் அவளை அணைத்து கொண்டே, டேடப்பா நீயா இது என அவனையும் வர, அடிப்போங்கடி என பிரகாஷ் அவ்விடம் விட்டு நகர்ந்தான். தமிழ் சிரிக்க அவளையே பார்த்து கொண்டிருந்த விக்ரம் சற்று கண்கள் சுருக்கி, என்ன நடந்துச்சுன்னு இப்படி சிரிக்கிறா? நம்ம பக்கத்துல இருந்தா இதெல்லாம் வராது என அப்போவே அவளை அணைத்திடும் ஆவலை கட்டுப்படுத்தி நின்று கொண்டிருந்தான். ஷாலினி வந்தது முதல் அவனை பார்த்து கொண்டுதான் இருந்தாள். தமிழை பார்த்ததும் தன்னை வேணாம் என்று சொல்லி போயும் போய் இவளை போல் ஒருத்தியை மணந்து கொண்டானே என எண்ணிக்கொண்டே தமிழ் சென்றதும் அவன் அருகில் வர, அதுவரை தன்னவளை பார்த்து கொண்டிருந்தவன் ஷாலினியை பார்த்ததும் தன் புருவம் உயர்த்த, என்ன விக்ரம், உனக்கு கல்யாணம் பண்ண வேற பொண்ணு கிடைக்கலையா? இவ்வளோ மாதிரி ஒருத்தியை போய் செலக்ட் பண்ணியிருக்க? உங்க அம்மா இருந்திருந்தா அவங்க சாய்ஸ் இவ்வளோ மட்டமாக இருந்திருக்காது என சொல்லிக்கொண்டே போக அவள் பேசிக்கொண்டிருந்ததை கை நீட்டி தடுத்தவன் அவளை ஒரு மரியாதையாய் கட்டி பிடித்து விடுவிக்கும் போது அவள் காதருகில், வெல் ஷாலினி, என் அம்மா இருந்தாலும் என்னோட சாய்ஸுக்கு தான் விட்டுருப்பாங்க. ஏன்னா ஷி நோ மீ அண்ட் அவளை நான் சூஸ் பண்ணினதுக்கு முக்கிய காரணம். சற்று இடைவேளை விட்டவன், அவள் எனக்கு பொண்டாட்டியா மட்டும் இல்லாமல் அம்மாவாகவும் இருப்பா. அண்ட் இப்போ நீ பேசுறது விக்ரமோட மனைவியை பற்றி. ஸோ பெட்டர் கீப் இட் இன் யோர் மைண்ட் என கூற ஷாலினிக்கு என்ன பேசுவது என்று தெரியாமல் அவனை பார்க்க அவன் பார்வை அவனின் தீவிரத்தை சொல்ல மெதுவாய் அவள் அவனை விட்டு இறங்க அவன் அணைத்ததை பார்த்த தமிழோ அப்படியே நின்றாள். தமிழு என கயல் அவளை உலுக்க, என்னடி என ஆற்றாமையாய் கேட்டவள் கண்கள் செல்லும் திசையை கயலும் பார்க்க, ஏண்டி இவதான அவ? எவ? அன்னைக்கு ஃபோனில் பார்த்தோமே அவதாண்டி இவ. அதே அரகுற ட்ரெஸ்ஸோட இவ இங்கே என்ன பண்ணுறா? ஏண்டி இன்னுமா இந்த பழக்கம் எல்லாம் இருக்கு? அவரை விடு, இவளுகளை சொல்லணும். இம்பிட்டு அழகா இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்னு இருந்தா இப்படித்தான் கருப்பட்டி மேலே இருக்கிற ஈயா இருப்பாளுக. நீ தான் சூதானமாக இருக்கணும்டி. என்ன, இந்த ஹோட்டல் அவரோட தான்? என்னடி இது கூடவா தெரியல? வெளியில் பேர் இருக்கே, பார்க்கல? ஏனோ தமிழுக்கு உள்ளுக்குள் ஒன்று உடைவது போல தோன்றியது. தான் கேட்டபோது கூட அவன் எதுவும் சொல்லவில்லை என நினைத்து கொண்டவள் அவனை பற்றி எதுவுமே தனக்கு தெரியவில்லை என தன் மீதே கழிவிறக்கம் கொண்டு இல்லை என தலையாட்டினாள். சரி விடு, அதுக்கே உன் மூஞ்சி இப்படி போகுது? மெதுவா சொல்லுவாக போல என கூறியவள், வா நம்ம ஆளுகையெல்லாம் சாப்பிட போறாங்க என அவளையும் இழுக்க ஒரு பொம்மையாய் அவள் பின்னால் சென்றாள். ஏண்டா தம்பி, நம்ம ஊர்ல எல்லாம் சோற வந்தல போடுவாங்க, இங்க தட்டை எடுத்துக்கிட்டு நம்ம போகணுமா? ஆச்சே, வெளிநாட்டில எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. இதுக்கு பேரு பஃபே. என்னத்த பப்பரப்பாயோ என கூறிக்கொண்டே நகர அவர்கள் உண்ணுவதற்காகவே அனைத்தும் தென்னிந்திய உணவு வகைகளாக மட்டுமே இருந்தது. பரவாயில்ல, சாப்பாடு நம்மூர் சாப்பாடு மாதிரி தான் இருக்கு. ஆச்சே, இது நமக்கு மட்டும், இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தனி. ஓ என்றபடி அவர்கள் உண்ண ஆரம்பிக்க கயல் தமிழை இழுத்து வர, ஏய் நீ என்ன லூசா? அவளையே இங்கே கூட்டிட்டு வர? தமிழ், நீ விக்ரம் சார்கிட்ட போ என விரட்ட, ஏன் என கயல் கேட்க, இன்னைக்கு ஃபங்க்ஷன் அவங்களுக்கு தான், நீ போ தமிழ். அவன் போக சொல்லவும் விக்ரம் அழைப்பதாய் ஒருவன் வந்து சொல்லவும் சரியாய் இருக்க, நான் தான் சொன்னனே என்பதை போல் பிரகாஷ் பார்த்து போகும்படி சொல்ல தமிழ் அவர்கள் அனைவரையும் திரும்பி பார்த்து கொண்டே அவ்விடம் நகர்ந்தாள். பாவம், எவ்வளவு வாசியா வந்தா, ஏன் இப்படி பண்ணீங்க? சாப்பிட்டாலோ இல்லையோ என கயல் போகும் தமிழை பார்த்தபடி கேட்க, அது எல்லாம் விக்ரம் சார் பார்த்துப்பாரு, இப்போ நீ என்னை மட்டும் பாரு. அப்படியா? அப்படித்தான் என பிரகாஷ் அருகில் வர கயல் அவனை தள்ளிவிட என இவர்களை பார்த்தபடி சென்ற தமிழ் அவ்விடத்தில் அப்படியே நின்றாள். இதுவரை ஏதோ ஒன்று குறைவது போல தோன்றிய தமிழுக்கு இப்போது உண்மை புரிய ஆரம்பித்தது. தான் இதுவரை விக்ரமிடம் எந்த உரிமையும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு கணவனாய் அவனும் தன்னிடம் நெருங்கவில்லை. இந்த மாதிரி பிணைப்புகள் எதுவும் எங்கள் இருவரிடமும் இல்லையே, ஏன் என்ற கேள்வியுடன் செல்ல முடியாமல் அங்கேயே தேங்க ஷாலினியின் குரல் வேறு அவளை தடை செய்தது. ஷாலு, இந்த விக்ரமுக்கு என்னாச்சு? ஏன்? பின்ன உன்ன மாதிரி ஹாட்டான பொண்ணை விட்டுட்டு இந்த மாதிரி சுத்த பட்டிக்காட்டு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணியிருக்கான். அவளும் அவ கலரும் என அவர்கள் கூறி சிரித்து கொண்டே செல்ல தமிழுக்கு அப்போதே உள்ளே புதைந்து விட மாட்டோமா என தோன்றியது. விக்ரம் அருகில் வரவும் கண்களை துடைத்து கொண்டாள். உன் எங்கெல்லாம் தேடுறது பேபி, வா என அவன் கைப்பிடித்து அழைத்து செல்ல ஏனோ இதுவரை தோன்றாத நிறவேற்றுமை அவளிடம் பெரும் போராட்டத்தை கொடுக்க அவள் கைகளை அவனிடமிருந்து உருவிக்கொண்டாள்.
ஏன் என்ற கேள்வியை தேக்கி விக்ரம் பார்த்தான். அவனின் மயக்கும் சாம்பல் நிற கண்களை பார்த்தவள் கீழே குனிந்து கொள்ள, நான் தூக்கிட்டு போகணுமா என அவள் அருகில் வர, தமிழ் 2 அடி பின்னால் சென்றாள். பின்னால் சென்றவளை தன் கைவளைவில் கொண்டு வந்தவன் அவளை தன்னுடன் கூட்டி செல்ல, இப்போதுதான் அவனின் நிறமும் அவனின் உயரமும் முழுமையாக புரிந்த நிலையில் தமிழ் தனக்குள் எடுத்த தீர்மானத்துடன் அவனோடு சென்றாள். தொடரும். நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதா ஹரியின் ஜில்லுன்னு ஒரு காதல். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.